அனைவருக்கும் வணக்கம். மனு இசை வெளியீட்டு வருகை தந்திருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இங்கே அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் தளபதி ரசிகராக இருக்கும்போது ரசிகர் மன்றத்தில் நாங்கள் சில நற்பணிகளை செய்வோம், வெளியே தெரியாது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இந்த மீடியாலாம் இல்லை. இன்றைக்கி திரையில மிக பிரமாதமாக காமிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் டைரக்டர் அவர்களுக்கும் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஹீரோ சார் அவர்களும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தளபதியோட ரசிகர்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். எல்லாமே விஜய்னால வெற்றி தான். அந்த வெற்றி இந்த குழு படத்துக்கு அமையுன்றதுல தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து முதல்வர் ஆயிடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இப்போ மறுபடி பண்ணிட்டாங்க. எல்லாரும் நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சு சீமானுக்கு அப்புறம் ஆளுங்கட்சி ஆனதுக்கப்புறம் தான் மனு ரெடி ஆகும். எவ்வளோ நம்பிக்கை இருந்தா துர்கா பிரசாத் நீங்க சாதாரண இல்லை, இப்பவே மனு ரெடி பண்ணிட்டாரு. ஆனால் இந்த மனு நல்ல மனு தான். மனுல ரெண்டு இருக்கு. மனு தர்மம் ஒன்று இருக்கு, இன்னொன்று மனு நம்முடைய ஆதங்கம். மனு தர்மம், இது மனுங்கிறது இது ஆதங்கம். நம்ம குறை, நமக்கு என்ன தேவை, அதை கூட நம்ம அரசியல் கொடுப்போம். அவங்க தூக்கி எங்கே விடுவாங்கன்னு தெரியும் நமக்கு. இது அரசியல்வாட்ட கொடுத்து அப்படி போகிற மனு இல்லை. இது மக்கள்கிட்ட கொடுக்குற மனு. மக்கள் கண்டிப்பாக இந்த மனுவை பரிசீலிப்பாங்க. கண்டிப்பாக இந்த மனுக்கு ஒரு வெற்றியை கொடுப்பாங்க. விஜயமுரி சார் சொன்னார், அவரோட ஆதங்கம். ஒவ்வொரு மனு கொடுப்பாங்கல்ல, அவர் ஆதங்கம் யாருமே நடிகைகள் வரல. அவர் வேறு ஆம்பளைலாம் இருக்காங்க. ஆமாம், இது இப்போ மாஸ்டர் ஜாக்கோ லங்க மூஞ்சியை பார்க்கணும், கொஞ்சம் எட்டி பார்த்தா பேரஸ் மூஞ்சியை பார்க்கணும். எத்தனை நாளைக்கு தான் தேடி நீங்கள் மூஞ்சியை பார்த்துக்கிட்டீங்க? ஏதோ ஒரு கொண்டாந்தா கொஞ்சம் ஆமா, அது நீங்க அவங்க டேஸ்ட் பேசியிருக்காப்ல. மாஸ்டர் 200 வருஷம் வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அதனால இந்த ஆசா பாசம், அந்த தம்மு தண்ணி கஞ்சா இது எதுவுமே இல்லாம சித்தரைட்டார். ஆமா, ஏன்னா 200 வருஷம் வாழ்ந்துருக்காரு. அதனால நீங்க லிஸ்ட் சேராதீங்க. நான் பேசுறது விஜயமுரி சார் பத்தி, அவர் ஃபீலிங்கை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்க வேற ட்ராக். அது சித்தர் சைடில் நாங்கள் வரல, பெண் பித்தர் சைடில் வந்துருக்கோம். ஆனா என்ன அவரு விஜயமுரி சார் என்னடா ஒன்றும் கிளாமர் இல்லைன்னா இன்னொருத்தருக்கு கிளாமர் ஒருத்தருக்கு கூட்டத்துக்கு கிளாமர் சத்தியா கூட்டத்துக்கு நமக்கு கிளாமர்னு தெரியும். சத்தியாங்கிறது ஆம்பளைக்கும் வைப்பாங்க, பொம்பளைக்கும் வைப்பாங்க. நான் ரொம்ப நாளா கிளாம் சத்தியா வர்றாருன்னா சத்தியாங்கிற கிளாமரை விரும்பல. ரொம்ப இவரை பார்த்துட்டேன், கிளாம் சத்தியாவை கூட்டுகிற இவர் தான். பேர்லயே ஒரு கிளாமர் இருக்கட்டுமே அப்படின்ட்டு. என்ன நீங்க உண்மையான கிளாமர் கூட்டுவாங்க நீங்க. விஜய் ரசிகரை பத்தி கதை அப்படிங்கிறனால மாஸ்டர் பிரச்சனை இல்லை. விஜய் படத்துக்குலாம் வைட் மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. இங்கே சிறப்பாளர் நம்ம ஈசிஆர் சரவணன். அவர் விஜய் ரசிகர் மன்ற தலைவராக இருந்து இன்னைக்கு தொண்டராக மாறி இருக்கிறாரு. என் நண்பரும் கூட அவர். ஈசிஆர் சரவணன் அவள் தான் போக முடியாது, ஏன்னா நான் இருக்கிற ஈசிஆர். நம்ம கொஞ்சம் சேஃப்டிக்கு ஆள் வேணும். சேஃப்டிக்கு இல்லை, நாளைக்கு ஏதாவது விஜய் சாரை பற்றி பேசி அந்த ஏரியா கடக்கணும்னா இதெல்லாம் சிந்திச்சு செயல்பட வேண்டியிருக்கு. ஈசிஆர் சரவணன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 8 வருஷமா பார்த்துருக்கேன். நான் விஜய் சாரோட ரசிகராக நான் பார்த்தது இல்லை. ஏன்னா இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இவர் 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே விஜயோட தொண்டராக இருந்தவர். ஈசிஆரில்
வருதா புயலாக இருக்கட்டும், கொரோனா காலகட்டமாக இருக்கட்டும், என்ன பிரச்சனை சரி இறங்கி விடும். அங்கே உள்ள ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் தேவை. நாங்கள் ஈஸியரில் இன்னொரு சைடில் பார்த்தா நிறைய குடிசைகள் கூட இருக்கும். இந்த வருதா புயலுக்கு அந்த வெள்ளம் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. இங்கே இருந்து அந்த பக்கம் போகிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். அது ஒரு மரம்லாம் போட்டுக்கிட்டு நடந்து போகிறது. அப்போ இவங்க இறங்கி அத்தனை பேருக்கு சாப்பாடு என்னென்ன தேவை மளிகை பொருட்கள் எல்லாம் கொடுத்தாங்க. நான் என்ன சொல்றதுன்னா, இதெல்லாம் விஜய் சார் அரசியல் வர்றதுக்கு முன்னாடி. இப்போ அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் கொடுத்தா கூட ஓகே, ஓட்டுக்காக நினைக்கலாம். ஓட்டுக்காக இல்லை, அவங்களுடைய தொண்டு உள்ளம். அதே மாதிரி விஜய் சாரோட பிறந்தநாள் ஒவ்வொரு பிறந்தநாளைக்கும் என்னை கூப்பிடுவார். சரி கேச வரணும், நான் கலந்துட்டேன். அவர் பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம சும்மா ஒரு ரசிகர் மன்ற சார்பாக ஒரு வாழ்த்து பேசணும். அங்கே உள்ள ஏழை மக்கள் யார் கணக்கெடுத்து அவங்களுக்கு தையல் மிஷின், சேலை, நிறைய விஷயங்கள் பண்ணவர் தான் ஈஸியாக சார். ஆனால் வந்து அவர் விஜய் சாருடைய இந்த அரசியல் பயணத்தில் இன்னைக்கு முழுசாக ஈடுபட்டிருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் அரசியல் ஆதாயத்துக்காக நான் எதுவும் பண்ணலை. இவங்க தொண்டு உள்ளதான் வெளிப்படுச்சு. இப்போ ஈசிஆரில் ஃபுல்லாக அவர் ஃபுல்லாக இறங்கி வேலை பார்த்துக்கிறாங்க. வாழ்த்துக்கள் சார். உதவி செய்யறதுக்கு நல்ல மனசு வேணும் ஃபஸ்ட்டு. இன்னொன்று, பண்ணது எல்லாமே இவங்களுடைய சொந்த காசு. சொந்த காசுலாம் எல்லாம் பண்ணாங்க. அதனால் விஜய் சார் மனசில் ரொம்ப இடம் பிடிச்சது ஈஸியாக சார். வாழ்த்துக்கள். சீக்கிரம் எலெக்ஷன் வரப்போகுது. சீட்டு கேளுங்க, ஜெயிச்சிருங்க, எம்எல்ஏ ஆயிருங்க. மந்திரி ஆயிட்டீங்கன்னா எங்களுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா இப்போல்லாம் வந்து எந்த மந்திரி போகணும்னு தெரியல. முன்னெல்லாம் மந்திரிகளுக்கு வந்து ஏதாவது காரியம்னா கேட்பாங்க, கொடுத்ததுக்காக நடந்துடும். இப்போ அந்த நம்பிக்கையும் போச்சு. நிறைய பேர் வேலைக்காக பணம் கொடுத்துக்கிட்டு ஒரு காலத்தில் வேலைக்காக பணம் கொடுப்பாங்க, மக்கள் லஞ்சம் கொடுப்பாங்க, வாங்குவாங்க, வேலையை கொடுத்துருவாங்க. இப்போ அந்த நம்பிக்கையும் போச்சு. வேலை தான் சொல்லிட்டு பணத்தையும் வாங்கி விட்டு வேலையும் கொடுக்குறதில்ல, பணம் திருப்பி கொடுக்குறதில்ல. நிறைய கேஸ் போய்கிட்டு இருக்குல்ல. அப்போ ஒரு மந்திரிகிட்ட லஞ்சம் கொடுக்கறதே தப்பா இருந்துச்சு. இப்ப நம்பி கொடுக்கறதே தப்பா இருக்கு. ஓகே, லஞ்சம் கொடுத்தது தப்பு, இப்ப நம்பி கொடுக்கறது அதோட தப்பா இருக்கு. எதை நம்புறது? பவர்ல இருக்காங்க, மேல இருக்காங்க, மந்திரி இருக்காங்க, காசு கொடுத்தா காரியம் ஆகும் நினைக்கிறோம். வாங்குறீங்க, வேலை வாங்கி கொடுக்க முடியா, காசை திருப்பி கொடுத்துருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு வாய்க்கரிசி ஆகிடும். ஏழையில வயிற்றுல அடிச்சு வாங்குற காசு எல்லாமே உங்களுக்கு வாய்க்கரிசி. 2 மினிஸ்டர் மேல போயிட்டு இருக்கு. வேலை வாங்கி சொல்லிட்டு பணத்தை வாங்கி கொடுத்து இந்த நேரத்துல நான் சொல்றேன், விஜய் சாருக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. உங்க சிலர் வந்து லஞ்சம் வாங்காதீங்க, அப்படி வாங்கினாலும் எதுக்காக வாங்கினீங்களோ அதை நிறைவேற்றிருங்க. இதுதான் விஜய் சார். ஆமாம், சரவண சார் தான் மந்திரி ஆகிக்கிறீங்க. ஆமாம், நான் கொஞ்சம் மனசு வச்சுங்க எல்லாத்தையும். இந்த படம் ஒரு விஷயம் சொன்னார் ஜெயபுரி சார். குடிபோதை, கஞ்சா. இப்போ நம்ம மனு கொடுக்க வேண்டியது, இந்த படத்துக்கு பேர் மனு. நம்ம உண்மையிலே எல்லாரும் மனு கொடுக்க வேண்டியது என்னன்னா, ஆண்டவன் கொடுக்க நிலையில அரசியல் கொடுக்கலாம் வேஸ்ட். யாருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ நம்ம மனு கொண்டு கடவுள் காட்டில் வச்சிருக்கோம். அப்போது உனக்கு ஏதாவது விடிவளம் போகிறோம். போதை, கஞ்சா, இன்னும் விதவிதமாக இருக்குது. என்ன லிஸ்ட்டாக ஒரு விஜயமுரு சார் தெரியும். இந்த பவுட்ரு என்ன,
அப்படின்னா இதுதான். அது அவருக்கு அவங்களுக்கு தெரியும். நமக்கு தெரிஞ்சதுன்னா சரக்கு கஞ்சா எப்படின்னா அதுக்காக நான் எனக்கு பழக்கம் சொல்லாதீங்க, கேள்விப்பட்டதை சொல்றேன், பழக்கப்பட்டதை சொல்லல. அது அவருக்கு அந்த பழக்கம் இல்லை, அவர் கேள்விப்பட்ட லிஸ்ட் அவர் வச்சு மனப்படம் பண்ணியிருப்பார். ராமேஸ்வரத்தில் ஒரு காலத்துல ஒரு பொண்ணை லவ் பண்ணுவோம், மாச கணக்கில் அழைவோம், லிட்டர் கொடுப்போம், லிஸ்ட் போடுவோம், கொஞ்சம் சாலைகள்னா மூஞ்சி முசரையும் பாரு சொல்லுதான் ரியாக்ஷன் போயிட்டு இருக்கும். அந்த காதல் அது ஒத்துக்கலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், தாடி வளர்ப்போம். மேக்சிமம் ஆம்பளைக்கு இல்லை இருக்கு உச்சமா தண்ணி அடிப்பாங்க. அந்த காலத்து பார்த்தாலாம் என்ன, காலில் தோத்துட்டான்னா அவன் தேவதாஸ் அவ்வளோதானே. தண்ணி அடிப்பார், தாடி வளர்ப்பார். வாலியம்மையம் கமல்ஹாசன் லவ் லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சா, தண்ணி அடிப்பார், தாடி வளர்ப்பார், வாலியம்மயம் பாடுவார். தேவதாஸில் வாலியம்மயம் உலகமயம் இதுதான் இருந்துச்சு. இன்னைக்கு பாருங்க, ஒரு பொண்ணு காதலிக்குன்னா குத்தி கொண்டு போறாங்க, குத்தி கொண்டு போறாங்க. எந்த காரணத்துக்கு இருக்கும்? ஒரு பொண்ணு லவரோட தனியா போச்சுன்னா 3 வருஷத்துக்கு ரேப் பண்ணிடுறாங்க. போய் மகளிர் விடுதலையும் இருக்க முடியல, ஸ்கூலுக்கும் +2 படிக்கிறது ஸ்கூலுக்கும் போக முடியல. எங்கே ஆபத்து வருது, நான் என்ன சொல்றேன், எங்கே ஆபத்து வருதுன்னா, ஒரு காலத்தில் 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி குடும்பத்தில் பெண்களை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க. அப்படியே அனுப்புனாலும் அந்த 5ஆவது தான் உச்சபட்சம். 5ஆவதுக்கு அப்புறம் ஹைஸ்கூல் போட மாட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் முன்னேறிச்சு, அப்புறம் ஹைஸ்கூல் வரைக்கும் தான். காலேஜில் போகலாம் அனுப்பவே மாட்டாங்க. கிராமங்களில் படித்தது போதும், 10ஆவது படித்தது போதும் நிறுத்திடுவாங்க. நான் படிக்கும்போது, காலேஜில் நான் படிக்கும்போது ஒரு கிளாஸ் 25 பேர் இருப்போம். அது 20 பேர் ஆம்பளை, 5 பேர் தான் பொண்ணுங்க. இப்போ எல்லா காலேஜ்லையும் ஈக்குவலாக இருக்கு. அப்போ பெண்கள் முன்னேற்றம் வந்திருக்கு, எல்லாமே வந்திருக்கு. இப்படி காலேஜ் போகிற பொண்ணை கெடுக்கிறதும், +2 போகிற பொண்ணு போகிறதுமா அங்கங்கே நடந்துச்சுன்னா, திரும்ப மக்களுக்கு அப்பா அம்மாவுக்கு பொண்ணுங்களை அனுப்புறதுக்கு பயம் வருமா வராது? அப்போ நீங்கள் ஆணுக்கு நிகர் பெண்ணு சொல்லிட்டோம். இது திருப்பி பழைய மாதிரி ஆயுதம் போல இருக்கு. உண்மையான அப்பா அம்மாலாம் கொஞ்சம் படித்தா போதும், எழுத படிக்க தெரிஞ்சா போதும் ஒரு காலத்துக்கு இருந்துச்சு. அது மாதிரி திருப்பி ஆயுதம் போகுது. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் முதல்ல இந்த கொடியை குறைக்கணும். நாட்டில் மது போதே அதுதான் சொன்னார், நல்ல வார்த்தை சொன்னார். மூளையை வேலை செய்ய விட மாட்டேன், மூளையை மருந்து கழிச்சு விட்டுரு. எது தப்பு எது தெரியல. ஏன் கொலை பண்ண நினைச்சா கொலை பண்ணிடலாம், ஒரு பொண்ணு கற்பனை நினைச்சா கற்பழிச்சிடும். கல்லூரி நடக்குது, காலேஜில் நடக்குது. இன்னைக்கு பெண் உரிமைக்கு, பெண் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இன்னைக்கு இருக்கு. இதில் நம்ம அரசாங்கம் சொல்றோம், அரசாங்கம் ரொம்ப கவனிச்சிருச்சு. கடுமையாக அதுக்கு தண்டனை வரணும். மக்கள் நான் பாருங்க, ராமேஸ்வரத்தில் அவனை கை முள்ள வச்சாங்க. அந்த மக்கள் மட்டும் தடுக்காம விட்டுருந்தா போலீஸ் உள்ளே போய் கொண்டுருப்பாங்க. சார் சரி நடக்க போகுது. நீங்கள் இப்படியே பண்ணிக்கிற அரசாங்கம் இப்படியே பண்ணி சரியான ஒரு இதில் இல்லைன்னா, நாளைக்கு எவ்வளவு ஒரு பொண்ணை கற்பழிச்சுட்டு நீங்கள் போலீஸில் வச்சா மக்கள் போலீஸ் ஸ்டேஷன் உடைச்சு அவனுக்கு கொண்டுடுவாங்க. சார் வரும் சார். எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்புல, கவர்மெண்ட் பாதுகாப்புல, எதுவும் பாதுகாப்பு மக்கள் என்ன செய்வாங்க, அவன் பாதுகாத்துக்குவான். அவங்க வீட்டில் குடும்பத்தை பாதிக்கிட்டாங்களா, தண்டனை அவன் கொடுக்க ஆரம்பிச்சிருவான். ஒரு நியூஸ் நம்ம பார்க்கணும், எவ்வளோ பதட்டமா இருக்கு. அதனால இப்போ மனு அப்படின்னா அரசியல் கொடுக்கணும்னா இல்லை, ஆணோட கொடுக்கணும். திரும்ப திரும்ப இனிமேல் மக்களே ஒரு குற்றவாளியை தண்டனை கொடுக்குற அந்த உரிமையை மக்களே எடுத்துக்கிற ஆபத்து வந்துடக்கூடாது. அந்த சூழ்நிலை மக்கள் ஒரு நாடு போயிடுச்சு. தடுக்கணும் தான் இன்னைக்கு இந்த மனு ஆடியோ லான்ச்சில் இது கவர்மெண்ட் கொடுக்குற மனுவாக இருக்கலாம், ஆண்டவன் கொடுக்குற மனுவாக இருக்கலாம். நல்லது நடக்கணும்.